சாமி வேண்டாம், உண்டியல் வேணும். அதே மாதிரி இங்க மக்கள் பணத்தை வாங்கிவிட்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இந்த சேகர் பாபுவை யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னா. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் சேகர் பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். உண்டியல் வேணும், சாமி வேண்டாம், உண்டியல் வேணும். அதே மாதிரி இங்க மக்கள் பணத்தை வாங்கிவிட்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இந்த சேகர் பாபுவை யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னா. வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போறேங்க, கூட 4 பேர் வந்தாங்க. நான் ஒரு மாநில தலைவராகிறதோ ஆளுநராகிறதோ எங்க மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க. வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு ஒரு மேல ஏமா 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 போகாதுமா, நான் தனியா போக மாட்டேன், அவங்கள விட்டாதான் நான் பண்ண. நீங்க கூட்டமா நீங்க கோயிலுக்குள்ள போக மாட்டீங்க, ஏன்னா மத்த இடத்துல துபு போவீங்க, டாஸ்மாக்குள்ள கூட்டமா போவீங்க. ஆனா கோயிலுக்குள்ள நீங்க கூட்டமா வரமாட்டீங்க. ஏன்னா கூட்டத்துல யாராவது வந்தா அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க இந்து விரோத அரசாங்கம் அவங்களை தண்டிச்சிருமேன்னு, சீட்டை கிழிச்சிருமேன்னு பயம். ஆனா எங்களோட உரிமையை தட்டி கேட்பதற்கும் கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொல்றதுக்கும் கூட்டம் கூடாதுன்னு சொல்றதுக்கும் நாங்க நீ சுற்றுச்சுவரை சரியா எழுப்பலன்றதுக்கு கேள்வி கேட்பதற்கும் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அந்த தெப்ப குளத்துல சுற்றுச்சுவரை சரி பண்ண வெக்கல்ல. ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து இவளுக்கு டென்ஷன் ஆனா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். சேகர் பாபு இனிமேல் கூட்டம் இருக்கின்ற எந்த திருவிழாவிற்கும் வரக்கூடாது, வந்தா வாயை மூடிட்டு போகணும். இதான் எங்களோட கோரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.